ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 226 நம்ம பார்க்க போகிறோம். நருட்டோ போகிற ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறவங்க ரடர் ஒர்க் ஆகலின்பாங்க. காய்க்கு சி சிக்னஸ்ங்கிறனால ஒமட்டிட்டு வரும். நருட்டோ அந்த புயல் வேற மாதிரி இருக்குன்பா. காய் இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுமோன்ட்டு ஃபீல் பண்ணுவார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு பாரு யாமட்டோ. நருட்டோ இங்கேருந்து சீக்கிரமாவே லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு போயிடலான்ட்டு கத்துவான். திடீர்னு சுற்றி வர அட்டாக்ஸ் நடக்கும். நருட்டோ என்னாச்சுன்பா, வேற லெவல் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறவங்க திணறுவாங்க. நருட்டோ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ இது இன்னொன்று வருதுன்னு பாரு. பார்த்தா ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸை பால் மாதிரி உருண்டையை செஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும். யாமட்டோ என்ன பேப்பர் பாம்ஸ் இப்படி சூட்டி அடிக்கிறானுங்கன்னு பாரு. காய் இது வேற மாதிரி இருக்குன்னு பாரு. எவோ பாத் எங்க இருந்தா வருதுன்னு சொல்லி கேட்பாரு. கொஞ்சம் அந்த புகை மூட்டெல்லாம் களையுவோம். நருட்டோ அது என்ன பேட்டில் ஷிப்பான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ இல்ல அது வெறும் ஐலாண்டுன்னு பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டில் ஷிப் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. படகோட்டிக்கு கிட்ட காய் வந்துட்டு வேற ஏதாவது வழியில போலாமேன்னு சொல்லி கேட்கவும் முதல்ல இது கண்ட்ரோலே பண்ண முடியலன்பாங்க. நருட்டோலாம் கடுப்புல இருப்பான். திரும்ப அட்டாக் வைப்பாங்க. வேற மாதிரி அட்டாக் நடந்திருக்கும். ஈவன் போட்டே கொலாப்ஸ் ஆயிருக்கும். நருட்டோ செதறி போய் விழுந்திருப்பான். கேப்டன் யாமட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணுவாரு. ஷிப் மொத்தமா மூழ்கிரும். தண்ணில இருந்து வெளியே வந்து நிப்பான் நருட்டோ. ஷிப் அது எங்கடா பூச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கடல்ல விழுந்த எல்லா பொருளையுமே மற்ற சில ஷிப்ஸ் மூலமா வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. கட்டோரோவை காட்டுவாங்க. அந்த ஷிப்ல இருந்து கீழே விழுந்த மெட்டல் ஸ்கிராப் அவங்க யூஸ் பண்ண பொருள்னு ஒண்ணு விடாம எடுங்கன்னு சொல்லி கத்துவான். மனுஷங்களே இருந்தாலும் எடுங்கன்பான். பயங்கர வெள்ளத்தனமா சிரிப்பான். கட்டோரோவோட அடியாளு. ஆனா பாஸ் கட்டோரோ ஷிப்ல இருந்தவங்க யாருமே இங்க இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன பொறுத்த வரைக்கும் ஷிப் ஃபுல் ஆகணும், அது இல்லாம வந்துட்டு எவன் வந்தாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் சொல்லி பயமுத்துவான். இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்ட நருட்டோ செம கடுப்புல ஓடி வருவான். எங்க ஷிப்பை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவ்வளோ ஈஸியா என்ன ஒண்ணு விட்டுருவான்ட்டு செம ரேஜ்ல போவான் நருட்டோ. மேல இருந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது இதோ நமக்கான பொக்கிஷன் கிடைச்சிருச்சுட்டு கட்டோரோ அவன் கையில இருந்து ஸ்வாட் மூலமா நருட்டோட ஹெட் பேண்ட் எடுத்துக்குவான். நருட்டோ தலையில கை வச்சிருக்கும் போது கிக் பண்ணி தள்ளி விட்டுருவான். நருட்டோ கிட்ட கட்டோரோ உன்ன மாதிரி அவசரக்காரன் தான்டா, ஏலத்துல அதிக விலை ஏற்றி விடுறதே, அந்த வகையில இதுவும் ஒரு குப்பை தான் தூக்கி எறிவான் நருட்டோட ஹெட் பேண்ட. நருட்டோ அந்த ஹெட் பேண்டை கொடுத்துருப்பான். அந்த பொடியை கார்னர் பண்ற மாதிரி ஓப்பன் ஃபயர் பண்ண சொல்லுவான் கட்டோரோ. மேல இருக்கவன் சிக்னல் கொடுக்குவோம். அப்போசிட்ல இருக்க ஐலாண்ட்ல இருக்கவங்க ஃபயர் பண்றதுக்கு தயாராவாங்க. அங்க கமெண்ட் கொடுக்குறவன் கோஆர்டினேட்ஸ் கிட்ட போர்ட் சைட் 12 டிகிரிஸ், ஆங்கிள் 26 டிகிரிஸ், டிஸ்டன்ஸ் 500 ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து நருட்டோ பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். கட்டோரோ பயங்கர நக்கலா சிரிப்பான். ஓடுறா தம்பி ஓடுறான்ட்டு. கடைசி இன்னொரு பேப்பர் பாம் உருண்டை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்திருக்கும். நருட்டோ தப்பிச்சிருப்பான். ஒரு நீர்மூழ்கி கப்பல் வரும். நருட்டோவை மேல தூக்கிட்டு உள்ள எடுத்துக்கும். இதை பார்த்து கட்டோரோ அவங்களோட ஷிப் இன்னுமே அழியல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஃபயர் பண்ணுங்கடான்பா. சிக்னல் கொடுக்கவும் இன்னுமே வெறித்தனமா ஃபயர் பண்ணுவாங்க. அந்த கப்பல் உள்ள போகவுமே கட்டோரோலாம் செம்ம கடுப்பாயிருவான். என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, மொத்த பேத்தையுமே கொல்லணும், மொத்த பேத்தையும் காலி பண்ணி ஆகணும்ட்டு வேற லெவல்ல ஃபயர் பண்ண சொல்லுவான். ஃபயர் பண்றவனுங்க வெறித்தனமா அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இதுக்கப்புறமா அவங்க வீசுற பேப்பர் பாம்லாம் கடலுக்குள்ள நல்லா ஆழமா போய் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பானுங்க. நருட்டோ சப்மரைன்குள்ள கொண்டு இந்த ஷிப் எப்படி தண்ணிக்குள்ள போகுதுன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ அவசரத்துல உருவாக்குனது, என்னோட உட் ஸ்டைல் மூலமா அந்த ஷிப்பை மொத்தமா கவர் பண்ணியிருக்கேன், மொத்தமா எந்த தண்ணியும் உள்ள வராத மாதிரின்ட்டு. இது ஒரு மேக் ஷிஃப்ட் சப்மரைன் பாரு. காய் இருந்துட்டு நம்ம கூட சென்சரி டைப் நிஞ்சா இருக்கிறது நல்லதா போச்சுங்கும் போது சி சிக்னஸ் இருக்குல்ல, திரும்ப வாமிட் வர மாதிரி ஆகும். அந்த சென்சரி டைப் நிஞ்சா நம்ம அவங்க இருக்க ரேஞ்ச்ல இருந்து தள்ளி வந்தாச்சு தப்பிச்சாச்சுன்பா. காய் சென்சி ஒமட்டல் தாங்க முடியாம நம்ம வேணா இப்படி ஏதோ ஒரு இடத்துல நிக்கலாமான்னு சொல்லி கேட்பாரு. யாமட்டோ பார்க்க போனா அது ஒரிஜினல் ஷிப், இன்னுமே தண்ணிக்குள்ளே இருக்காம அதனால தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு. இப்ப நம்ம நகர்றதுக்கு காரணம் கூட இந்த அலைகள் தான் நம்மளை இழுத்துட்டு போகுதுன்னு பாரு. ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருப்பாரு. வெளியே இருக்க கட்டோரோ சிரிச்சுக்கிட்டு இந்த வாட்டரோட டெப்த்ங்கிறது ரொம்பவுமே இல்ல, ஒன்ஸ் அந்த மோல் மட்டும் வெளியே வரட்டும், வந்தாலுன்னா அவனுக்கு காலின்ட்டு சிரிப்பான். சென்சரி டைப் நிஞ்சா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்தாலும் போலன்பான். காய் சர்ஃபேஸ்க்கும் கூட போக முடியாதான்னு சொல்லி கேட்பாரு. வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஆடாம செய்யாம இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அதோட ஃபோர்ஸுங்கிறது ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். அந்த மொத்த ஃபோர்ஸையுமே யாமட்டோ தனிச்சையே தாங்கிட்டு இருப்பாரு. அதனால தான் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருப்பாரு. டக்குன்னு மேக் ஷிஃப்ட் சப்மரைன்ல நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா தண்ணி பீச்சிட்டு வர ஆரம்பிச்சிரும். எல்லாருமே தடுக்கிறதுக்கு போராடுவாங்க. வெளியே காமிச்சிட்டு சப்மரைன்குள்ள காட்டும் போது பாதி வரைக்கும் தண்ணி ஃபில் ஆயிருக்கும். நருட்டோ செம்ம கடுப்புல இருப்பான். சென்சரி டைப் நிஞ்சா 2 o'clockல ஒரு ஆளை காத்தோட டைரக்டா ஓஷன் பாட்டம் கீழே வருதுன்பான். நம்ம அதுக்குள்ள போயிட முடியும்பான். ஒரு ஹோல் இருக்கும். கேப்டன் யாமட்டோ எல்லாத்தையுமே முன்னாடி ஓட சொல்லுவாரு. எல்லாரும் முன்னாடி மூவ் ஆகவும் சப்மரைன் கரெக்டா அந்த ஹோல்குள்ள போயிடும். ஆனா அந்த தண்ணி வர ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். சப்மரைன் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். எப்படி சர்ஃபேஸ் மாதிரியான பகுதிக்கு வந்துருவாங்க. சப்மரைன் பார்ட்டா மேல இருந்தது எல்லாமே மொத்தமா உடஞ்சிரும். யாமட்டோ ஜஸ்ட் மிஸ்ன்னு பாரு. எல்லாருமே ரிலீஃபா ஃபீல் பண்ணுவாங்க. நருட்டோ நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பான். காய் இருந்துட்டு அண்டர் வாட்டர்ல இருக்க குகையில இருக்கும். கண்டிப்பா
கண்டிப்பா இங்க டனல்ஸ் இருக்கக்கான வாய்ப்பு இருக்குன்னு சென்சரி டைப் நிஞ்சா நம்ம இருக்க லொகேஷன் அந்த ஐலாண்டுக்கு அடியில தான் இருக்குன்பா. காய் சென்சே என்னடா படி இருக்குன்னு பார்த்துட்டு மனுஷங்க இதுக்கு முன்னாடி அந்த குகையில யூஸ் பண்ணிப்பாங்க போலன்னு திங்க் பண்ணுவாங்க. ஏவோபா அப்படின்னா இங்க இருந்து கிளம்பறக்கான வழி இருக்கும் போலன்னு சொல்லவும் காய் வந்துட்டு அப்படின்னா போய் தேடி பாத்திர வேண்டியதான் பாரு. நர்டோ டக்குன்னு திரும்பி ஓட ஆரம்பிப்பான். இதை பார்த்துட்டு காய் நர்டோ எங்கடா போற திரும்பவான் பாரு. இல்ல நான் போய் என் ஹெட்பேண்டை திரும்ப எடுத்துட்டு வந்தே ஆகணும்பா. யாமட்டோ தடுத்துட்டு இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பாரு. சர்ஃபேஸ்க்கு மட்டும் போனேன்னா சீக்கிரமாவே செத்துருவேன் பாரு. நர்டோ அந்த ஹெட்பேண்ட் எனக்கு ரொம்பவுமே முக்கியம்பா. யாமட்டோ அது கண்டிப்பா உனக்கு திரும்ப கிடைக்கும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக இப்போதைக்கு நம்ம காத்திருக்கலாம் பாரு. அதுக்கு முன்னாடி எப்படின்ட்டு லைட் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருப்பாரு யாமட்டோ. அதிகப்படியா உட்சையில யூஸ் பண்ணனால யாமட்டோ நான் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாகணும் பாரு. டக்குன்னு ஒரு சுடு தண்ணி பீச்சிட்டு அடிக்கும் நர்டோவை. நர்டோ ஹாட்டா இருக்குன்ட்டு கேப்டன் யாமட்டோவை கூப்பிட்டு அது ஹாட் ஸ்பிரிங்பா. யாமட்டோ குளிக்க ஆரம்பிச்சிருவாரு. நர்டோ காலை மட்டும் வச்சிருப்பான். இப்படி ரெஸ்ட் எடுக்கிறது மூலமா ஈஸியாவே நம்ம சக்கராவை திரும்ப நாப்பிக்கலான்பா. யாமட்டோ அதே தான்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாரு. காய் சென்சே என்னடா அதுன்னு கத்துற சவுண்ட் கேட்கும். பார்த்தா அந்த இடம் பூரா கல்லறையோட்ட இருக்கும். ஒரு மனுஷன்லாம் பாதி அழுகிற நிலைமையில இருப்பான். கேப்டன் யாமட்டோ நருட்டோவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எவோபா அந்த பாதி அழுகிற நிலைமையில இருக்க பர்சனோட டைரி எடுத்து பாப்பாரு. பார்க்க போனா இவங்க எல்லாம் இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்தவங்க போலன்னு சொல்லுவோம். காய் சென்சே இவங்க என்ன பைரட்ஸ் மாதிரின்னு சொல்லி கேட்பாரு. எவோபா பார்க்க போனா அந்த பைரட்ஸ் பார்க்க முன்னாடி இவங்க தான் இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்திருப்பாங்க போலன்னு பாரு. நருட்டோ அப்படின்னா இங்க என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்பான். எவோபா சில தசாப்தங்களுக்கு முன்னாடி அந்த பைரட்ஸ் இந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்கன்னு பாரு. நருட்டோ நிஜமாவான்னு சொல்லி கேட்பான். பாஸ்ட்ல கட்டோரா அவனோட க்ரூ வந்து இந்த ஐலாண்ட் மக்களை துன்புறுத்தினதை எல்லாத்தையும் காட்டுவாங்க. எவோபா அந்த ஐலாண்டர்ஸ்ல பாதி பேரு டனல் மூலமா எஸ்கேப் ஆயிருக்காங்க. மலையடிவாரத்துல எல்லாம் பதுங்கி இருந்திருக்காங்கன்னு பாரு. கட்டோரா போட்ல இந்த வழிய வரவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்களோட உடைமைகளை எடுத்துக்கிறத காட்டுவாங்க. மேல இருக்க லேண்ட பைரட்ஸ் ஆக்குபை பண்ணிட்டதா சொல்லுவாரு அவோபா. இந்த மக்களையுமே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா உடனே கொண்டிருப்பாங்கன்னு பாரு. காய் இருந்துட்டு அதனாலதான் பல தசாப்தங்களா மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்பாரு. ரொம்பவும் வருத்தப்படுவாரு. நருட்டோ அங்க இருக்க ஒரு கிழிஞ்ச துணி எடுத்து அவனோட ஹெட்பேண்ட் ஒட்ட கட்டிக்குவான். யாமட்டோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ நான் நருட்டோ உசுமாக்கி அவங்களோட வலி வேதனைகளுக்கான நீதியை நான் வழங்க போறேன்பா. கேப்டன் யாமட்டோ கிட்ட நமக்கு இப்ப வேற வழி இல்ல. இப்ப நம்மளே அவங்ககிட்ட போய் நேரா பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. எவோபா காய் அண்ட் யாமட்டோ தலையாட்டுவாங்க. எவோபா மேல இருக்க ஹோல்ஸை பார்த்துட்டு இது வழியா தான் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கவும் காய் வந்துட்டு ஒயர் மொத்தமாவே போயிடுச்சு. இப்ப நம்மளால மேல போக முடியாதுன்னு பாரு. வால்கானிக் கிரைட்டரான்ட்டு மேல போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்குன்பாங்க. நருட்டோ அடைச்சான்ட்டு உட்காந்து கீழே ஹாட்டா இருக்கேன்பா. சென்சரி டைப் நிஞ்சா சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு இங்க சப்டரானியன் இங்க நிலத்தடியில ஹாட் ஸ்பிரிங் ஸ்ட்ரீம் இருக்கிறதா சொல்லுவாரு. நருட்டோ கேப்டன் யாமட்டோ கூட இப்ப அதான் யூஸ் பண்ணாருன்பா. ஆனா அது வேற லெவல்ல இருக்குன்பா சென்சரி டைப் நிஞ்சா. இதை கேட்டு நருட்டோ அவனோட நெத்தில இருக்க துணியை ரொம்பவுமே டைட்டா இருக்குவான். என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும் ஹாட் ஸ்பிரிங் வுட் ஸ்டைல் சப்மரீன் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனா கேட்டு யாரும் சிரிக்க கூடாதுன்பா. சரி சொல்லுன்னு சொல்லவும் நருட்டோ அவனோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். எல்லாரும் சிரிப்பாங்க. ஒத்து வராதுன்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் யாமட்டோ இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பாரு. வெளியே ஐலாண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறத காட்டுவாங்க. குகைக்குள்ள இருக்கவங்களை காட்டுவாங்க. எல்லாருமே சேர்ந்து ஷிப்பை கயிறு கட்டி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நருட்டோ ஏகப்பட்ட க்ளோன்ஸ் கொண்டு வந்திருப்பான். எப்படி ஷிப்பை கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. யாமட்டோ நருட்டோன்னு கூப்பிடுவோம். நான் ஃபைனா தான் இருக்கேன்ட்டு நருட்டோ இப்போ படகுல பிரயாணம் பண்ணலாமான்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறமா காய் சென்சேவை கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும்பா சரின்னு கத்திட்டு சர்ஃபேஸ்ல வேற லெவல்ல குத்திட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஒரு மாதிரி பயப்படுவான். இதுக்கான வாய்ப்புல போலன்னு காய் சென்சே சொல்லும் போதே சர்ஃபேஸை பொளந்துட்டு ஹாட் ஸ்பிரிங் ஸ்ட்ரீம் வெளியே பொளந்துட்டு வரும். காய் சுடுதுன்னு கத்துவாரு. நருட்டோ டே பைரட்ஸ் வெயிட் பண்ணுங்கடா நேர்ல வரன்பா. வெளியே இருக்க கட்டோராவை காட்டுவாங்க. இன்னொரு ஷிப் அட்டாக் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு நக்கல் பண்ணி சிரிப்பான். அவனோட க்ரூல ஒருத்தன் பாஸ் கட்டரோ வெயிட் பண்றதெல்லாம் வேஸ்ட் பாட்டம் ஆஃப் த சீக்கு போனவங்க கண்டிப்பா செத்துருப்பாங்கன்பா. கட்டரோ அவனை மூஞ்சிலேயே பஞ்ச் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவான். கட்டரோ நான் என்ன செய்யணுங்கிறத நீ சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அவ்வளவு ஈஸியா சாக மாட்டானுங்க. அவங்கள நான் தான் கொள்ளுவேன். அதை நான் முடிவு பண்ணிட்டேன்ட்டு நருட்டோட ஹெட்பேண்டை கையில் எடுப்பான். அதுவும் இந்த ஐலாண்டை நான் எடுத்துக்கிட்ட மாதிரின்ட்டு அதை டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். ஐலாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பேப்பர் பாம்ஸை பால் மாதிரி செஞ்சு அட்டாக் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த லான்ச்சர்லயே வெட்டப்பட்ட வுட்ஸ் எடுத்து நருட்டோ லான்ச் பண்றதுக்கெல்லாம் போடுவான். ஒவ்வொன்றும் அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்த கட்டரோ செம்ம கடுப்பாவான். அந்த பொடினான்ட்டு அதுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தவன் இதுக்கப்புறமா அது ஃபயர் ஆகாது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்பான். கட்டோரோ செம்ம கடுப்புல நிற்பான். நருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பான். கட்டோரோ இதோ அந்த புடின்னு புடிங்க அவன் மட்டும் தப்பிச்சா நீங்க எல்லாருமே செத்துருவீங்கடான்பா. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். அவனை சேஸ் பண்ணுவாங்க. அவனை எளிய புரிய வச்சு பிடிக்கிற மாதிரி புடிங்கடா அவனை சரௌண்ட் பண்ணுங்கடான்னு கத்துவான் கட்டோரோ. டக்குன்னு பார்த்தா நருட்டோ கட்டோரோவுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருவான். கட்டோரோ அவனோட கத்தி எடுத்துருவான். நருட்டோ இந்த தடவை நான் அவங்கள்ட்ட தோக்க மாட்டான்ட்டு அவனோட குணாயை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நருட்டோ கட்டோரோ கிட்ட இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்தவங்க பட்ட கஷ்டத்துக்கான பழி வாங்கல் தாண்டா இதுன்பா. இந்த ஐலாண்டை என்னோடதான்பா கட்டோரோ. மற்றவங்களை கொண்டா அதே விதத்துல ஒன்னையும் கொள்றான்ட்டு ஷிப்போட எஜ்ஜுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். சண்டையே வேற மாதிரி இருக்கும். பழைய எம்ஜிஆர் படம் பாக்குற மாதிரி. கட்டோரோ லாஸ்டா வச்ச அட்டாக்ல நருட்டோட குணை பறந்து போயிடும். நருட்டோவை பார்த்துட்டு உன்னோட மிச்ச நண்பர்கள் எங்கடான்னு சொல்லி கேட்பான் கட்டோரோ. இந்த தடவை நீ தாண்டா காலியா போறேன்மா நருட்டோ சிரிச்சுக்கிட்டே செம்ம கான்ல அட்டாக் வைப்பான். நருட்டோவை வெட்டி இருப்பான். ரத்தத்தோட பின்னாடி விழுகிற மாதிரி போவான். பார்த்தா அது நருட்டோவோட க்ளோனா இருக்கும். இதை பார்த்த கட்டோரோ எங்கடா வந்துட்டு பாப்பான். நருட்டோவோட வாய்ஸ் கேட்கும். பால்கனோ ரெப்ட் ஆகிற மாதிரியான மவுண்டைன் இருக்குல்ல அந்த ஹாட் ஸ்பிரிங் ஸ்ட்ரீம் மூலமா ஷிப்போட மேல வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு கட்டோரோ பயங்கர ஷாக் ஆவான். நருட்டோ பைரட்ஸ் இதோ வரண்டான்பா. க்ளோன்ஸ் வந்து முன்னாடி ஜம்ப் ஆகுங்க. அப்படியே ஷிப் முன்னாடி வரவும் ஸ்லைட் பண்ணிட்டு போவாங்க. கேப்டன் யாமட்டோ ஷிப்புக்கு வந்து முன்னாடி போறக்கும் டைரக்ஷன்ஸ் மாத்திர
மாத்திரக்கும் துணி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வகையில சென்டர்ல ஒரு பெரிய கம்பம் மட்டும் வச்சிருப்பாங்க. அதை வுட் ஸ்டைல் மூலமா யாமட்டோ கிரியேட் பண்ணுவாரு. துணி எல்லாருமே புல் பண்ணவும் டைரக்டா போய் ஓஷன்ல அடிப்பாங்க. அந்த இம்பாக்ட்ல கட்டோரோவோட ஷிப்ஸ்லாம் தெரிச்சு போய் விழுகும். நருட்டோ செம்ம எக்ஸைட் ஆவான். ஈவினிங் ஆயிருக்கும், அவங்களை கட்டி போட்டிருப்பாங்க. நருட்டோ அவனோட ஹெட் பேண்ட் வேர் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் க்ளோத் எடுத்தான் இல்லையா, அதை காத்தோட விட்டுட்டு அவங்கள பழி தீத்தாச்சுன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்காட்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ. அப்புறம் நேம்ஸ் பார்க்கலாம். வெங்கடேசன், ஹரி கௌதம், ஆர் கேசவன், அபிஷேக், எஸ் நிதிஷ், அபி, குமரேசன், சகில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.